அப்படிப்பட்ட பாரமான ஒரு காரியத்தை தான் அங்கு நாங்கள் பார்க்கிறோம். அங்கு எத்தனையோ குற்றவாளிகள் அந்த சிலுவையிலே அங்கு தொங்கினதை நாங்கள் பார்க்கிறோம். To understand the language of the cross, நாங்கள் வேதாகம அடிப்படை ஒரு சில காரியங்களை பார்க்க வேண்டும். God became a man in person of Jesus Christ and lived as any other human being. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்து எல்லா மனிதரை போலவும் மனித ரூபத்திலே வந்து மனிதனாக வாழ்ந்தார். அந்த உண்மையை நாங்கள் அறிய வேண்டும். மாம்சத்திலே அவர் வந்தார். சொல்லுங்க, மாம்சத்திலே அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து கடந்து போன ஒவ்வொரு பாதையும் நீங்களும் நானும் கடந்து போன அல்லது கடந்து போற இனி கடந்து போகிற பாதையிலே ஒன்றாய்த்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துக்கு வந்த சோதனைகள் நீங்கள் கடந்து போன அல்லது கடக்க போற சோதனைகளிலே ஒன்றாய்த்தான் இருந்தது. சில பேர் நினைக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்து வந்ததினாலே அநேக காரியங்களை அவரால் செய்யக்கூடியதாய் இருந்தது. இல்லை, இயேசு கிறிஸ்து பூரண மனுஷனாய் வந்ததினாலே ஒரு தேவனுக்குள்ளாக ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது எப்படியாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை காண முடியும் என்று வாழ்ந்து காண்பிக்கும்படியாக அவர் வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தெய்வீகத்திலே வந்தார். உண்மை, தேவ பிரம்பாக மனுஷ ரூபத்திலே வந்தார். ஆனபடினாலே அவருக்கு எங்களை போல பாடுகள் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. அதுதான் எபிரேய புத்தகத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய பாடுகளை குறித்து பரிதவிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் எங்களை போலவே பாடுபட்டதினாலே பாடுபடுகிற எங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையின் மரணத்தை குறித்து நாங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொன்னார். அதனுடைய வேதனை, அதனுடைய கொடூரத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்றால் வெரி ஈஸியாக முடிந்து விடுகிறது. கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக மரித்தார். அப்போ ஏன் பவுல் சொல்ற, நான் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டேன். ஏன் அதை குறித்து அவர் பேச வேண்டும்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்து முடிந்து விட்டது, அதை மறந்துவிட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பாவத்தினுடைய பாரத்தை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. பாவத்தினுடைய பாரத்தை எங்களாலே உணர்ந்து கொள்ள முடியாது. பாவத்துக்குள்ளா இருக்கும் பொழுது